நாளைக்கு நம்ம தல தோனி அவர்கள் மதுரைக்கு வராரு. எதற்காக இவர் மதுரைக்கு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை சிந்தாமணி பகுதியில ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஒண்ணு கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேடியமை இனாகிரேட் பண்றதுக்கு தான் நம்ம தல தோனி அவர்கள் நாளைக்கு மதுரைக்கு வராரு. மதுரை சிந்தாமணி பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 325 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த இன்டர்நேஷனல் ஸ்டேடியமை வேலம்மாள் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேடியம்ல இனிஷியலா ஒரு 5000 பேர் வரை உட்கார்ந்து கிரிக்கெட் மேட்சஸை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போக போக இந்த ஸ்டேடியமை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 20,000 பேர் கூட அமர்ந்து கிரிக்கெட் மேட்சஸை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எடுத்த உடனே இன்டர்நேஷனல் மேட்சஸ் மதுரையில் நடந்துருமா அப்படின்னு கேட்டா இல்ல. இனிஷியலா ரஞ்சி டிராபி மேட்சஸ் ஆகட்டும், இல்லைன்னா டிஎன்பிஎல் மேட்சஸ் ஆகட்டும், ஏன் ஐபிஎல் மேட்சஸ் கூட மதுரையில நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் சென்னையில நடக்கிற மாதிரி மதுரையிலும் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேடியமை பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்கும். மதுரை மக்கள் நம்ம தல தோனியை பார்க்கறதுக்கு ரெடி ஆயிடுங்க. இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.